நீதானா? எனக்கு கொஞ்சம் தேன் தருவியா? இல்ல வேண்டாம், நீயே வச்சுக்கோ. அப்படி போனா எப்படி? இன்னைக்கு கொஞ்சம் அதிகமா தான் தேன் கிடைச்சிருக்கு. இந்தா குடி. நான் கொஞ்சம் தேன் குடிக்கவா? கையில தானே இருக்கு, எடுத்து குடி. எனக்கு தேவை இந்த தேன். என்ன புதுசா வெக்கம்? பின்ன இப்படி எல்லாம் பேசினா வெக்கம் வராதா? நான் ஒரு விஷயம் சொல்லதான் வந்தேன். என்ன விஷயம்? நாம 2 பேரும் சினிமாக்கு போலாமா? அதுக்கு பட்டணத்துக்கு போனல? பட்டணத்துக்குலாம் போக வேண்டாம், இங்க பக்கத்துல தான் இருக்கு. 30 கிலோமீட்டர் தான். அங்க ஒரு சினிமா தியேட்டர் இருக்கு. நான் சந்தைக்கு போனப்ப பார்த்தேன். நிஜமாவா? சொன்னா நீ நிச்சயமா நம்ப மாட்ட. அந்த அளவுக்கு ரொம்ப நல்லா இருந்தது. அது நிச்சயமணி கணேசனும் சாவித்திரி நடிச்சிருந்தாங்க பாரு, ரொம்ப நல்லா இருந்தது. உனக்கு ரொம்ப பிடிக்கும். அவ்வளவு நல்லா இருந்ததா? பின்ன என்ன? இது என்ன? இது அவர் வச்சிருந்த வாளு. நல்லா பாரு. நான் உன்னை காதலிக்கிறேன். அதோட அளவு எவ்வளவு என்னால சொல்லவே முடியாது. அந்த அளவுக்கு என் உயிரை விட உயிரை நான் ரொம்ப நேசிக்கிறேன். அதை புரிய வைக்கிறதுக்கு எனக்கு இப்ப ஒரே ஒரு வழிதான் இருக்கு. நீ என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்டாலும் எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. அதை நான் நிச்சயம் உனக்கு புரிய வைப்பேன். கடவுளை இதுக்குள்ள நடக்கணுமா? இதுக்கு சபரிமலைக்கு போயிட்டு வந்துடலாம் போல இருக்கு. 4 மணி நேரமா காட்டுக்குள்ள சுத்திட்டு இருக்கோம். இந்த சோம்பேறி பையங்க தங்கறதுக்கு வேற இடமா கிடைக்கல. ராயப்பா, நீ கொடுக்குற காசுக்கு இந்த காட்டு உள்ள நடக்க முடியாதுங்களால. காசு எவ்வளவு வேணா தரேன், அவங்கள புடிச்சு அடிச்சு உதைக்கணும். எங்களை அவனுக்கு காட்டடி அடிச்சானுங்க சார். இப்ப மூச்சு கூட வேற வழியா தான் விடுறோம். இல்ல குருவே? ஆமா, எல்லாம் நாங்க பாத்துக்கிறோம். வாங்கயா. கஞ்சாடா குடிக்கிற. லாரியில போன அரிசியை திருடிட்டு இங்க வந்து கஞ்சாடா குடிக்கிற. எவ்வளவு காலத்துக்கு அப்புறம் எங்களுக்கு ஒரு பிடி சோறு கிடைச்சது. ஏதாவது பேசுன இங்கேயே உன்னை உயிரோட கொளுத்திடுவேன். வாங்கயா, ஒருத்தரையும் விடாதீங்க. சாமி 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 என்ன பண்றீங்க சாமி? அந்த மாதிரி யாராவது இருக்காங்களா நண்பா? அப்படி இருந்தாலும் சொல்லிடாதடா. ஐயோ சொல்லு சொல்ல புரியும். இப்ப ஒளிஞ்சிக்க வேண்டியதான். அங்க போறான் பாருங்க. விடுறாங்க. விடாதீங்க அவள. எங்கடா ஓடுற? பேர் என்னடா? சத்ரு. நீதான் அந்த சத்ருவா? அங்க எங்க கை வச்சு கவர்மெண்ட்ல கை வைக்கிறீங்களா? அப்பாவிங்களை ஆள வச்சு அடிக்கிறதுக்கும் கவர்மெண்ட் அரிசியை கொள்ளை அடிக்கிறதுக்கும் நீலாம் யாரா? நக்சலைட்டா? வாயை திறந்து சொல்றா பொறுக்கி. அது எங்களோட அரிசி தான் ஏஜமா. கவர்மெண்ட் எங்களுக்காக கொடுத்தது. அது இவனுக்கு கொள்ளை அடிக்கிறானுங்க. பொய் சொல்றேன் சார். என்னோட குருநாதர் ஹரிச்சந்திரனுக்கு கூட பிறக்காத தம்பி. கழுத்து அறுத்து போட்டாலும் உண்மை ஏதோ சொல்லுவாரு. இந்த காட்டு பசங்களுக்காக கவர்மெண்ட்ல இருக்கிறவன் காலெல்லாம் விழுந்து இவங்களுக்கு நல்லது செய்யறேன். ஐயோ, என்ன அடிக்காதீங்க. இருட்டு அரிசி எல்லாம் எங்கடா வச்சிருக்கீங்க சொல்லு. அந்த அரிசி நீங்க கொண்டு போக முடியாது. என்னடா சொன்ன? அந்த அரிசி நீங்க கொண்டு போக முடியாது சார். எவ்வளவு தைரியம் இருந்தா என்கிட்டயே சொல்லு. எல்லாத்தையும் நாங்க தீர்த்துட்டோம் சார். ஏசமா, இவனுக்கு அந்த அரிசியை பிளாக்ல விக்கிறானுங்க. நாங்க அந்த அரிசியை விலை கொடுத்து வாங்கணும். பொய் சொல்றான் சார், பொய் சொல்றான். நீங்க வேணா எங்க காசை பாருங்க. இதெல்லாம் எங்க காசு, அவனுங்களே கேசு. சூப்பரா இருக்கும். ஆமா சார், எல்லாரும் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போய்.
தான் சார் இந்த காட்டுக்கே தலைவன். இவன் அடிச்சதுனாலதான் சார் என் கிட்னி கலங்கிருச்சு. ஆமா. ஏண்டா ராஸ்கல், இந்த மாதிரி திருட்டுத்தனம் பண்றதுக்கு எத்தனை பேர் கிளம்பிருக்கீங்க? எங்களை மாதிரி ஏழைகளை ஏமாத்துற இவனுங்களை தான் சார் நீங்க அரெஸ்ட் பண்ணணும். என்னடா சொன்ன உங்க எதிரிலேயே இவன் நடிக்கிறான் பாத்தீங்களா? அவனை விடாதீங்க சார், முட்டியில பேசுங்க. என்னடா இங்க 3வது உலக யுத்தமா? சார், இவங்க எல்லாரும் சேர்ந்து சிவில் சப்ளை வண்டியை நிறுத்தி அரிசி எல்லாம் கொள்ளையடிக்க பார்த்துருக்காங்க. ஜில்லா கலெக்டர் அநேகமா இவங்க தான் கடத்திருக்கணும்னு நினைக்கிறேன் சார். ஓஹோ, இவ்வளவு பெரிய கிரிமினல்ஸை பிடிக்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. காட்டுல நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டோம் சார். நல்ல வேலையா அந்த ராஜப்பா இருந்ததுனால குரு கொம்பே. ஓஹோ, இவர்தான் அந்த ராஜப்பனா? ஐயோ, என் பேரு சாருக்கு கூட தெரிஞ்சிருக்கேன். என்னோட தலைமையில தான் சார் ரைட் எல்லாம் நடந்திருக்கு. நான் பொண்ணப்ப குரு கேத்த சிச்சிய. சாருக்கு என்ன வேணாலும் நான் செஞ்சு தரேன் சார். தேங்க்யூ மிஸ்டர் ராஜப்பன். ஐயோ, பரதேசி போய் பாவப்பட்டவங்களுடைய ரத்தத்தை குடிச்சு நீ பணக்காரன் ஆகணும்னு ஆசைப்படுறியா? உன் பிச்சை காசை வாங்கிக்கிட்டு உனக்கு அடிமையா இருக்கிறதுக்கு இங்க ஏகப்பட்ட போலீஸ்காரங்க இருக்காங்கல்ல, அப்படிதானே ராஜப்பா? கூட்டி கொடுத்தும் கால்ல விழுந்தும் நீ செய்யற வேலை யாருக்கும் தெரியாதுன்னு நினைச்சிட்டியா? ஐயோ, நான் அந்த மாதிரி ஆளுலாம் கிடையாது சார். நான் ரொம்ப டீசென்ட். ஆமா, டீசன்ட் ராயப்பன்னு கூப்பிடுவாங்க இவரை. என்னடா பெரிய டீசன்ட். அந்த பக்கம் போயிட்டு நீ திருநாங்கன்னு சொன்னியே, அது சிவில் சப்ளை வண்டியா இல்ல நீ பொள்ளாச்சிக்கு தள்ளிட்டு போன வண்டியா? ஐயோ, நானா திருநா தப்பு சார். அது நான் வந்து கூட தெரியல. என்னோட குருநாதர் ஹரிச்சந்திரன் நீ திருண்ண அரிசி வண்டியா தானடா இவங்க பிடிச்சது? ஐயோ, சத்தியமா சொல்றேன், நான் திருநா லாரி தான் சார். அது கேட்டீங்கல்ல, இவங்க வாயாரா இவனுங்க திருடன்னு சொன்னத. இந்த மாதிரி அயோக்கியங்களுக்கு சப்போர்ட் பண்ற உங்கள மாதிரி போலீஸ்காரங்களை முதல்ல அரெஸ்ட் பண்ணி உள்ள வைக்கணும். எங்க உங்க சர்க்கிள் எங்க? வேண்டாம் ஐயா, வேண்டாம், விடுங்க, விடுங்க. தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்க ஐயா. வேண்டாம், விடுங்க, விடாதீங்க. நாங்கெல்லாம் பாவம், எங்களை ஒண்ணும் செஞ்சிடாதீங்க. ஒன்னும் செய்ய மாட்டேன் கண்ணு, ஒரே ஒரு முத்தம் மட்டும் தான் தருவேன். வேண்டாம், வேண்டாம் ஐயா. வேண்டாம். இடியட், காக்கி சட்டையை போட்டுக்கிட்டு பாவப்பட்ட பொண்ணுங்களோட கற்பனை விளையாடுறியா? இந்த ஆள் நம்ம செண்பகத்துக்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தா. மன்னிச்சிருங்க ஐயா, இந்த ஆள் என் தங்கச்சிய. உன் தங்கச்சிக்கு ஒண்ணு இல்ல, போலீஸ்காரன் அடிக்கிற அளவுக்கு நீ அந்த காட்டுக்கு ராஜாவா? ரவுடித்தனம் பண்ண கொன்னு குழியில இறக்கிடுவேன். என்ன வேணாலும் பண்ணுங்க, ஆனா என் தங்கச்சிக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அதுக்கு காரணமா இருக்கிறவன் எவனா இருந்தாலும் நான் சும்மா விட மாட்டேன். பாத்தீங்களா சார், இவங்களோட திமிர பாத்தீங்களா? ஊட்டில இருக்கிற போலீஸ் ஆபீசர் அடிக்கிறியா நீ? நிறுத்தியா? ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்த உன்னை அடிச்சிருக்க கூடாது, கொன்னு இருக்கலாயா? இந்த பாவப்பட்ட ஜனங்க பட்டினியால சாகுறது மட்டும் இல்லாம உன்ன மாதிரி ஆளுங்களால பொண்ணுங்க சாகணுமா? இந்த யூனிஃபார்முக்கு இனி நீ தகுதியே இல்ல. எங்கடா அந்த ராஜப்பன்? இங்க இருக்க சார். உன் ரேஷன் கான்ட்ராக்ட் என்னையோட கேன்சல். நீங்க சொன்னா சரி சார். கடந்த 2 மாசமா இவங்க கிட்ட நீ திருடின ரேஷன் அரிசி எல்லாத்தையும் உடனே திருப்பி கொடுக்கணும். ஓகே சார். இனி உங்க ரேஷனுக்கு எந்த பிரச்சனையும் வராது. நீங்க மரியாதையா வாழ்ந்தீங்கன்னா உங்களுக்கு போலீஸால தொந்தரவே கிடையாது. ஹலோ அம்மா, நான் தான். விஜய், நீயா?
நீ நேத்தே வருவேன்னு நினைச்சேன், ஏன்பா வரல? இப்ப வர முடியாதுமா. டவுன்ல இருந்து ஒரு 10 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ்ல ஒரு காட்டுக்குள்ள இருக்கேன். காட்டுல போலீஸ்காரங்களுக்கு என்னப்பா வேலை? ஒரு கேஸ விசாரிக்கிறதுக்காக இங்க வந்தேன். அம்மா, இந்த இடம் ரொம்ப அழகா இருக்கு, ரியலி பியூட்டிஃபுல். எப்படின்னா 2 நாள் இங்க இருந்துட்டு தான் வருவேன். எஸ்ஐ விஜயன் வீட்டுக்கு வருவாரு. என் கேமராவும் பேக்கையும் ட்ரெஸ்ஸும் அவர்கிட்ட கொடுத்து அனுப்பு. உன்னோட சுபாவமே இப்படித்தான். பெரிய இடத்து புள்ளையா பிறந்த உனக்கு இந்த போலீஸ் உத்தியோகம்லாம் வேண்டாம்ப்பா. பேசாம வந்துரு. நீங்க எனக்கு ஒண்ணும் சொல்ல வேண்டாம், நான் சொல்றது மட்டும் நீங்க செய்யுங்க. இந்த காட்டோட அழகை என் கேமரால எடுத்ததுக்கு அப்புறம் என்ன 2 நாள்ல நான் அங்க வந்துருவேன். இது காடா இருந்தாலும் நல்லது ஒரு கெஸ்ட் ஹவுஸ் இருக்கு. சாப்பாட்டுக்கு ஒரு குரங்கு இருக்கு. அப்புறமா நான் சொன்னதை மறந்துடாம செஞ்சிருங்க. என்ன? ஓகே சார், டீ. உங்களை நினைச்சு எனக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு சார். உங்களை மாதிரி பெரிய ஆபீசர்லாம் ஊட்டி, கொடைக்கானல், சுவிட்சர்லாந்து, இங்கிலாந்து இப்படி போவாங்க. ஆனா நீங்க இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க. சார், எனக்கு ஒரு மினி டவுட். எதுக்காக இந்த காட்டுக்கு வந்திருக்கீங்க? இந்த காடு பிடிச்சதுனாலதான். சார் மேரிடா? இல்ல. அப்ப அதுவாத்தான் இருக்கணும். எனக்கு புரிஞ்சு போச்சு சார். சாருக்கு என்ன வேணுமோ அதை கூச்சப்படாம என்கிட்ட கேளுங்க, அதை நான் நிறைவேற்றி வைக்கிறேன். நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க. இந்த ஏரியால நீங்க விரும்புற எல்லா சரக்கும் கிடைக்கும். இந்த ஸ்காட்சி போச்சி எல்லாமே அது கால் தூசிக்கிட்டான். எனக்கு குடிப்பழக்கம் இல்லடா. குடிக்க மாட்டீங்களா? அப்ப வேற விஷயம். என்னடா அந்த ஃபிகருங்க? என்னது? அதான் காட்டுல நாட்டுக்கட்ட அந்த அந்த மாதிரி. ஆண்டியப்பா சார், நீங்க காட்டுல உள்ள பிள்ளைய சரியா பார்க்கணும்னு நினைக்கிறேன். சிட்டில உள்ள பிள்ளைங்க எல்லாம் அவங்க கிட்ட பிச்சை எடுக்கணும். அந்த மாதிரி நான் ஆள் இல்லடா. இங்க நிறைய ஆபீசர்ஸ் வந்திருப்பாங்க, அவங்க எல்லாம் அந்த மாதிரி காரியத்தை பண்ணிருப்பாங்க. ஆனா நான் அப்படி இல்லடா. அப்போ நீங்க கதை எழுத வந்திருக்கீங்களா? அப்படியே வச்சுக்கலாம். அப்ப சரி, இந்த காடு தான் உங்களுக்கு சரியான இடம். கண்ணு, காது, மூக்கு, வாய் எல்லாம் வச்சு சரியா எழுதுவீங்க. இந்த இடத்த நல்லா சுத்தி பார்க்கணும். சரி, நீ போய் கொஞ்சம் தண்ணி சுட வை, குளிக்கணும். அந்த குரங்கு பசங்க தண்ணிய சுட வச்சிட்டு இருக்காங்க, நீங்க கொடுங்க. கொஞ்ச நேரத்துல இது இவ்வளவு சூடாயிடுச்சே. உன் பொண்டாட்டி புதுசா போலீஸ்காரரை கரெக்ட் பண்ற போல இருக்கு. அப்படி ஏதாவது நடந்தா நான் கொஞ்சம் நிம்மதியா இருப்பேன். இந்த வயசான காலத்துல ஏன் இப்படி எல்லாம் வேலை செய்றீங்க? கல்லு மாதிரி ஒருத்தி வீட்டுல இருக்கால, அவளை வர சொல்ல வேண்டியது தானே. அவளை வேலை செய்ய சொல்றதுக்கு அவ சம்மதிக்க மாட்டான். யாரு? வேற யாரு? சிவாதான். இதெல்லாம் எங்கதான் போய் முடிய போதோ தெரியல. ஏண்டா, அந்த ஆள் இங்கே தங்கிட்டானடா. வேஸ்டா டவுனுக்கு போயிட்டு வந்தோம். டே பொண்ணப்பா, என்ன குருவே? நீ அங்க வந்து உன் வாயை திறந்து உடையிடாத, நான் பேசிக்கிறேன். முட்டாள்தனமாவா? அவரை நேர்ல பார்த்தா என்ன ஆகுன்னு தான் எனக்கு தெரியல. எனக்கு தெரியும், நல்லா அடி கிடைக்கும். எனக்கு அது தெரியும். முதல்ல நம்ம ஆண்டியப்பனை பாப்போம். இவ்வளவு நேரத்துல அவன் எஸ்பியை தான் கையில போட்டுக்கிட்டு இருப்பான். அவனை நம்ம கரெக்ட் பண்ணுவோம். அப்படின்னு அந்த 3 பண்ணல சமையல் கட்டு வழியா போலாம். நீ கூட புத்திசாலி தான்டா. நான் உங்களோட சிஷ்யனாச்சே. அது நல்ல வாசனை. மான் கறின்னு நினைக்கிறேன். நமக்கு கிடைக்குமா? சந்தேகமே வேண்டாம். ஐயா சொன்னதை கேட்டல, அந்த தண்ணி எடுத்துட்டு வா. இவனுங்களுக்கு இந்த சூடு போதுகிட்ட பயலுகளுக்கு இந்த சூடு போதாதுடா. ஐயா, தண்ணி கொண்டு வந்துட்டேன். ஊத்துக்கடா சொல்றீங்களா? அதான் ஊத்துன்னு சொல்லிட்டாருடா, அப்புறம் என்னடா கேள்வி? ஐயோ, எதுக்கா கத்துறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? அடியப்பா, முதல்ல மிளகா தண்ணியை ஊத்திட்டாங்க. அப்புறம் இந்த பரதேசி பசங்க சுடு தண்ணியை கொண்டு வந்து தலையில ஊத்திட்டாருங்க. ஏதாவது ஒரு மருந்து கொண்டாடா, இல்லன்னா நான் செத்துருவேன்டா. ஐயோ, அம்மோ அப்படியா? சரி வாங்க, சூப்பர் ஐடியா. எரியுது. யார் அது? நான் தான் சார். என்னோட குருநாதர் ராஜப்பன். நீயா? நீங்கடா இங்க வந்த? முகத்துல என்னடா பூசி இருக்க? எரிச்சலா இருந்தது, ஆண்டியப்ப மருந்து தந்தான். கோல்கேட் டென்டல் கிரீம். மரியாதையா வெளியில போங்கடா, என் கண்ணு முன்னாடி நிக்காதீங்க, போங்க. குருநாதரே, வந்த காரியம். ஆண்டியப்பா சார், நீங்க பெரிய மனசு பண்ணி இவங்களை மன்னிச்சு விட்டுறணும். இவங்க அடிலாம் பட்டிருக்காங்க. திருட்டு பசங்களா இருந்தாலும் ரொம்ப நல்ல பசங்க. ஆமா சார்.
சார் என்ன மன்னிக்கணும், ஒரு தப்பு நடந்து போச்சு. ரேஷன் பிசினஸ் இல்லாம என்னால வாழ முடியாது. 3-4 பொண்டாட்டியும் அதுங்களோட 10-14 பசங்களோட 16 பசங்களோட பாவப்பட்ட அப்பா தான் என் குருநாதர். நீங்க தான் என் லைசன்ஸ் திருப்பி கொடுக்கணும். குழந்தைய பத்துக்கிற லைசன்ஸ் இல்லடா, ரேஷன் லைசன்ஸ்ரா. நீங்க எனக்கு உதவி செய்யலடா, நான் தற்கொலை பண்ணிக்குவேன். போங்க குருநாதர், உங்களுக்கு இதே வேலை தான். இதோட சேர்த்து 15 தடவை சொல்றாரு. பயம் போடுறா, இந்த வாட்டி நான் கண்டிப்பா செஞ்சுக்குவேன். உங்க மேல சத்தியமா சொல்றேன். இதுக்கு மேல பேசின அடிச்சு தூக்கி எறிஞ்சிருவேன். உன்ன மாதிரி ஆளுங்க தற்கொலை பண்ணிக்கணும்டா, அப்பதான் மத்தவங்க வாழ முடியும். அது கரெக்ட் தான். காலைல விடுறேன் சார். என் காலில் விழ வேண்டாம். தப்பு பண்ணவன் தண்டனை அனுபவிக்கணும். ஏன்டா இப்படி கேவலமா ஏழைகளோட எச்சஸ் ஒரு காலையிறீங்க? எழுந்துடா, எழுந்துரு. சார் உங்க கால் மேல, இவன் தலைமையில சத்தியமா இனிமே நான் திருடவே மாட்டேன். என்கிட்ட இந்த நாடகம்லாம் ஆடாத. நாளைக்கே நீ திருடி வச்சிருந்த எல்லா பொருளையும் அவங்க கிட்ட கொண்டு வந்து கொடுக்க முடியுமா? முடியுமா சார்? நீ மட்டும் அதை செய்யலனா உன்னுடைய ரேஷன் லைசன்ஸ் மட்டும் இல்ல, நீயும் சேர்ந்து உள்ள போய் உட்காருவ. ஏன்டா அழுவுற? அப்புறம் இந்த ரேஷன் கடையை நான் தானே நடத்தணும். சார் நீங்க சொன்ன மாதிரி நான் செஞ்சிடறேன். அப்ப சீக்கிரம் போங்க. அவனு எப்பவும் ஒரே மாதிரி இருக்க மாட்டானுவ. அன்னைக்கு வாங்கின அடி ஞாபகம் இருக்குல்ல? போலீஸ் ப்ரொடெக்ஷன் கிடைக்கும் சார். இறங்கி போகடா. ஓகே சார். சார் இவனு ஒரு காமெடி நீ பசங்க. மூடிட்டு போடா. ஓகே. குருவே, உங்க தைரியத்தை நான் பாராட்டுறேன். அந்த எஸ்பியவே கவுத்துட்டீங்க. இப்ப குருநாதர் கவுத்திருப்பீங்க. குருவே, இவனுங்க எங்க கூட்டமா இங்க வரானுங்க? நமக்கு நேரமே சரியில்லடா, எங்க போனாலும் பிரச்சனை தான். நமக்கு இந்த வார முழுக்க மோசமா இருக்கு. ராசி என்னடா? மூலம்னா வியாதிடா. வந்துரு. இவனு எதுக்கு இங்க வந்தானுவ? டேய் எதுக்குடா வந்தீங்க? என்ன விஷயம்டா? எசமான கொஞ்சம் பார்க்கணும். சார் பிஸியா கதலிட்டு இருக்காரு, அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. போங்க போங்க போங்க. நான் சொன்னல, இதோ வந்துட்டாரு பாருங்க. என்ன எல்லாரும் வந்திருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஐயோ இல்ல எசமா, நாங்க எசமானுக்கு நன்றி சொல்லிட்டு போலான்னு வந்தோம். எல்லாரும் அங்க வைங்கப்பா. இதெல்லாம் எதுக்கு? என்ன அப்படி கேட்டுட்டீங்க? எங்க மானத்தை காப்பாத்தின தெய்வம் இல்ல நீங்க, உங்களுக்கு நன்றி சொல்ல வேணாமா? நான் ஒண்ணு தெய்வம் இல்ல. நியாயத்தோட பக்கத்துல நின்ன அது என்னோட கடமை. அதுக்கு இந்த காணிக்கெல்லாம் வேண்டாம். நீங்க போங்க. நீங்க இதை வாங்கிக்கலனா எங்க மனசு கஷ்டப்படும். வாங்குனா என் மனசு கஷ்டப்படும். என்ன கஷ்டப்படுத்தணுமா? எங்களுக்காக பறிஞ்சு பேசின சாமிங்க நீங்க. அது கூட எஜமா இதையாவது நீங்க வாங்கிக்கணும். என் தங்கச்சி கஷ்டப்பட்டு செஞ்சது. வெரி குட், நல்லா இருக்கு. உங்க கூட்டத்துல இவ்வளவு திறமையோட ஆள் இருக்காங்களே. உன் பேர் என்ன? செம்பகம். எசமான, அந்த பெட்டிக்குள்ள பெரிய காட்டு நாய்ங்க இருக்கு. என்னது காட்டு நாய்ங்களா? அதுங்க கொஞ்ச நாளாவே ரொம்ப தொல்லை பண்ணுதுங்க. அதுங்களை நான் விட மாட்டேன். அதுங்க அந்த பக்கம் இருந்து கடிச்சு பிடிச்சிட்டு இந்தாங்க. ஆமா அதான் நீங்க இந்த பக்கத்துல இருந்து குத்துங்க, நான் அந்த பக்கத்துல இருந்து குத்துறேன். குருவே, நாய் குலைக்கிற மாதிரி குலைங்க. என்னடா நாய் நெட்ல குத்துறாங்க? எசமான, ஒருவேளை ரெண்டு நாய்களும் பிரிக்க முடியாம ஒட்டிக்கிட்டு இருக்குங்களோ? ஒருவேளை இதுங்க ரெண்டும் அந்த நோய்ஸா இருக்குமோ? எதுக்கு சந்தேகம்? குத்தி பாத்துருவோம். நாய்ங்க பேசுது. படிச்ச நாய்களா இருக்கும் போல இருக்கு. வெளியில வர மாதிரி தெரியல. பேசாம கொடுத்திடலாம். காட்டு நாய்ங்க இல்ல, இது வீட்டு நாய்ங்க. அதுக்குள்ள என்னடா பண்றீங்க? பாத்ரூம் போக. இல்ல சார், ஒரு பயம்தான். சரியான அடி இல்ல. அன்னைக்கு வாங்கின அடிக்கே இன்னைக்கு வரைக்கும் கேஷாயம் நான் குடிச்சுக்கிட்டு இருக்கிறோம். இல்லடா, பாவப்பட்டவங்களை கஷ்டப்படுத்தினா இப்படித்தான் தெய்வம் தண்டனை கொடுக்கும். நமக்குள்ள ஒரு காம்ப்ளிகேஷனுக்கு வந்ததை அவங்க கிட்ட எடுத்து சொல்லுங்க சார். என்னது? அதான் சார் காம்ப்ளிகேஷன். சமாதானம் சமாதானம், காம்ப்ளிகேஷன். இவனை நீங்க இனிமே அடிக்க வேண்டாம். உங்களுக்கு சேர வேண்டிய எல்லாத்தையும் நாளை காலையிலக்குள்ள இவங்க கொண்டு வந்து சேர்த்துவாங்க. இன்னிலேந்து இந்த ராஜப்பன் உங்கள ஒருத்த. சத்தியம் சத்தியம் சத்தியம். இனி சந்தோஷமா போயிட்டு வாங்க. இதை மட்டும் நான் எடுத்துக்கிறேன். மத்த எல்லாத்தையும் எடுத்துட்டு போயிடுங்க.
என்னடா குருவே யானையும் புலியெல்லாம் வர்ற இடம் ஜாக்கிரதையா இருக்கணும். யானை புலினடா, அந்த வீர புலி வந்தாலே என்ன பார்த்தா ஓடிடுவான். இந்த ஆள் ஆசையை நிறைவேற்றுறதுக்கு தானே வந்திருக்கோம். ஆசை இல்லடா, என்னோட லட்சியம். நான் அவளை பார்த்தே ஆகணும். அதுக்கு தானே இவ்வளவு படாத பாடுபடுறோம். இங்கே தானே எங்கேயோ இருக்கான்னு அந்த தாட்சாயினி சொன்னா. யார், எருமையா? அட காமதேவா, இது யாரு? பூலோகத்துல இருக்கிற ரம்பையா? ஐயா, இது ஒண்ணு ரம்பம் இல்ல, ஊர்வசி இல்ல. கண்ணாடி கேட்டிட்டு பாருங்க, இது நம்ம செம்பகம், காட்டு செம்பகம். என் உடம்பு முழுக்க சூடேறி வெடிச்சிரு போல இருக்கு. யோ ராஜப்பா, என்ன நீ எதுக்கே இன்னும் இங்க நிக்கிற? போயா, நான் பாத்துக்கிறேன். எனக்கு காசெல்லாம் ஒண்ணு வேணாம். ஓஹோ, இந்த பூலோக ரம்ப மட்டும் போதும். முன் ஜென்மத்துல நான் புருஷனாகும், இவ பொண்டாட்டியாவும் வாழ்ந்திருக்கும். உண்மையாவே அந்த சிவாக்கும் சந்திரக்கும் தெரிஞ்சதுன்னா உங்களோட சாம்பல் கூட மிஞ்சாது. கரெக்டா சொன்னான். ஒரு வாட்டி பார்க்கணுங்கிறதுக்காக தான் இங்க கூட்டிட்டு வந்தோம். போயிடலாம் சார். அந்த எஸ்பிக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது, நம்ம கிழிஞ்சோம். அந்த ஆள் போலீஸ் ஆபீசரா இருக்கலாம், நான் ரேஷன் ஆபீசர். காதலோட மதிப்பு காக்கி சட்டைக்கு தெரியாது. போ சொல்லவன. இன்னைக்கு நான் இவளுக்கு தாமரை இலையில என் மனசை எழுதி காட்ட போறேன். அதுக்கப்புறம் பிரம்மாண்டமா கல்யாணம் பண்ண போறோம். ஓ, அவளுக்கு நான் ஒரு வாழ்க்கை கொடுக்க போறேன். ஒரு வாழ்க்கையா, ரெண்டு வாழ்க்கையா, மூணு வாழ்க்கையா? என்ன தொடாதயா? யார் தொட்டது? என்ன கூப்பிடாதயா? எவையா கூப்பிட்டது? இவ்வளவு நான் முழுசா பார்த்துட்டு சொல்றேன். கண்ணா, நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு ஓடுறேன். வா, நம்ம போலாம். நம்ம ஊருக்குள்ள போய் புருஷ பொண்டாட்டியா சந்தோஷமா வாழலாம். ஐயோ யாரு? ஐயோ யாரு? செண்பகம், குளிச்சிட்டியா? ஐயோ ஐயோ, பொண்ணப்பா, செண்பகம் போயிட்டாளா? போல குரு. ஐயோ யாரு வருது? கண்ணா, நல்ல நேரத்துக்கு நீ வந்த கண்ணா. வந்ததுனாலதான் உங்களை ஓடினாங்க. அவங்க 3 பேரும் ஓடுறத பார்க்க ரொம்ப சிரிப்பா இருந்ததுல்ல? ஏய் ஏய், கண்ணா, கொஞ்சம் கீழே இருக்க. நான் அங்க வரலாமா? யானை ஒண்ணும் செய்யாத. இல்லைங்கய்யா. எதுக்கு வெக்கப்படுற? அதான் சேலை கட்டியிருக்கியே. உனக்கு யானை பத்த பயம் இல்லையா? நானும் கண்ணனும் கூட்டாளிங்க. கண்ணனா? அது யாரு? நான் இவனுக்கு வச்ச பேரு. பரவாயில்லையே, காட்டு யானையையும் மயக்கிட்டியே. எஜமா, நீங்க இங்க தனியா போகும்போது ஜாக்கிரதையா இருங்க. புலி, கரடி எல்லாம் வரும். ஐயோ. சரி, நீ யானையோட சேர்ந்து நில்லு, நான் ஒரு போட்டோ எடுக்கிறேன். என்ன படம் எடுக்க போறீங்களா? இப்படி கூட. உனக்கு போட்டோ பார்க்கணுமா? இங்க வா. தெய்வம் தனக்கு பிடிச்ச ஆளுங்களுக்கு அழக அள்ளி கொடுத்துறாரு. உனக்கு தெய்வத்தோட அருள் இருக்கு. நீ சிட்டியில் இருக்கிற பொண்ணுங்க மாதிரி ட்ரெஸ் பண்ணா இன்னும் ரொம்ப அழகா இருப்ப. சந்திரமும் சிவானனும் இதைதான் சொல்லுவாங்க, ரவிக்கையும் போட்டுக்கோன்னு. ஆனா பெரியவங்கள சம்மதிக்க மாட்டாங்க. அப்ப நான் வரேன் ஏசமா. வா.
ஐயோ, எஸ்பி இந்த இடத்துல என்ன பண்றாரு? அவருக்கு என்ன, அவர் இயற்கை ரசிச்சுக்கிட்டே கவிதை எழுதிட்டு இருப்பாரு. என்ன எதுக்கு வர சொன்னாரு? அவருக்கு கவிதையில சந்தேகமா, அதான் உன்னை கூப்பிட்டு கேட்கிறாரு. இவர் பெரிய வைரமுத்து, வாயா வா வா. வா சிவா. கும்பிடுற எஜமா, என்ன எதுக்காக கூப்பிட்டீங்க? ஒன்றும் இல்லை, உங்ககிட்ட சில விஷயங்கள்லாம் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன். எப்படி இருக்கு இந்த இடம்? நல்லா கேட்டீங்க போங்க. இவங்கெல்லாம் சேர்ந்து தானே இந்த இடத்தையே உருவாக்குனாங்க. இந்த மாதிரி வேலைலாம் இவங்க நல்லா செய்வாங்க முதலாளி. போன மாசம் கூட பள்ளத்துல விழுந்த ஒரு ஆபீசரை நான் தான் காப்பாத்தினேன் சார். அது யாரு? அது போலீஸ் ஆபீசர் இல்ல, ஃபாரஸ்ட் ஆபீசர் மூர்த்தி சார். ஒன்னும் இல்ல முதலாளி, ஒரு தடவை இது மேல உட்காந்துக்கிட்டே கவிதை எழுதிட்டு இருந்தாரு. அந்த நேரம் பார்த்து இந்த இடத்துல வெள்ளம் வந்துருச்சு. கவிதை எழுதிட்டு இருந்த நம்ம ஆபீசரை அப்படியே தூக்கிட்டு போயிடுச்சு. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம கத்திட்டு இருந்தாரு. தம்பி தான் வந்து காப்பாத்துச்சு. சரி, நீ போய் டீ கொண்டு வா. சிவா உட்காரு. உட்காரா? இல்ல பரவாயில்ல எஜமா, நான் நிக்கிறேன். எனக்கு விதி மேலலாம் நம்பிக்கை இருக்கு. நான் இந்த காட்டுக்கு வந்ததும் உங்களை பார்த்ததும் எல்லாம் விதிதான். இல்லைன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு மாற்றம் என் மனசுல ஏற்படுமா? இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னு என்னாலேயே நம்ப முடியல. என்ன எஜமா? சுத்தி வளைச்சு பேசுறது எனக்கு பிடிக்காது. உங்ககிட்ட சொல்றதுக்கு என்ன, இது வரைக்கும் எனக்கு கல்யாணம் நடக்காததை பத்தி அடிக்கடி வீட்டுல பிரச்சனை வரும். என் மனசுக்கு ஏத்த மாதிரி இது வரைக்கும் ஒரு பொண்ணும் கிடைக்கல. ஆனா இந்த காட்டுக்குள்ள ஒரு பொண்ணு என் மனசை கவர்ந்துட்டா. உன் தங்கச்சி ஷண்பகம். எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருக்கு. அவளுக்கு சொந்தம்னு சொல்லிக்க நீ ஒருத்தந்தான் இருக்கேன்னு தெரியும். எனக்கு சொந்தம்னு எங்க அம்மா மட்டும்தான் இருக்காங்க. என் விருப்பத்துக்கு மாறா அவங்க மறுப்பு சொல்ல மாட்டாங்க. எனக்கு எனக்கு ஷண்பகத்தை கல்யாணம் பண்ணி தெரியா? முறைப்படி பொண்ணு கேட்கறது எப்படின்னு எனக்கு தெரியும். இருந்தாலும் உன் இஷ்டமும் அவ இஷ்டமும் எனக்கு தெரியணும். என்ன ஒன்றும் பேச மாட்டேங்கிற? எஜமா, அது அவ வந்து வேண்டாம். நீ உடனே முடிவு சொல்லணும்னு அவசியம் ஒன்றும் இல்லை. நல்லா ஆலோசிச்சு நல்லா சிந்திச்சு அப்புறம் முடிவு எடுத்தா போதும். முடிவு எதுவா இருந்தாலும் நீ தைரியமா சொல்லலாம். நான் ஒன்றும் வருத்தப்பட மாட்டேன். இதா கூச்சப்படாத, டீ குடி. இல்ல பரவாயில்ல வேண்டாம். என்னடா ஐயா அப்படி சொல்லாரு? கொஞ்சம் கூட எதிர்பார்த்திருக்க மாட்டியே. உன் தங்கச்சிக்கு லக்குடா, லக்கு. டேய், உன் தங்கச்சிக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்குடா, அமைஞ்சிருக்கு. நான் கிளம்புறேன். கொஞ்சம் பொறுடா. அதிர்ஷ்டம் ஒரு முறை தான்டா கதவை தட்டும் போதே லபக்குன்னு பிடிச்சு உள்ள எடுத்து போட்டுறணும். சம்மதம்னு சொல்ல வேண்டியதாடா. அவ மனசுல வேற இருக்கு. அவ நம்ம சந்துரு மேல ஆசை வச்சிருக்கா. யாரா அந்த சந்துரு? வெட்டி பைய. இவர் யாரா? மகாராஜாடா. மகாராஜாவை கல்யாணம் பண்ணா உன் தங்கச்சி மகாராணிடா. மகாராணி மாதிரி வாழ்வடா. டேங்க பாருடா, நான் சொல்றத கேளு, விட்டுறாதடா. இந்த வாழ்க்கை உனக்கு திரும்ப அமையாது. அந்த பையன்கிட்ட சொல்லி புரிய வச்சுக்கலாம்டா. காட்டுல கஷ்டப்படுற உன் தங்கச்சிக்கு நாட்டுல வாழ்க்கை கிடைக்குடா. அதை தவற விடலாமாடா? நல்லா யோசிச்சு பாரு. நாளைக்கு உன் தங்கச்சி ராஜகுமாரிடா, ராஜகுமாரி.